உன்னைய பெத்தவன் கூட நீ வாழல, நீ பெத்து போட்ட பிள்ளைகளோடய நீ வாழல, கட்டின பொண்டாட்டி கூட வாழல, 2 ஏக்கர் பங்களால நீ மட்டும்தான் வாழ்வ, அது ஒரு நடிகையோட வாழ்வு அப்படின்னா இத பொது வாழ்க்கையில நிக்கிற உன்னை கேள்வி கேட்காம போனோம்னு வச்சுக்கேன், அதுதான் தவறு. இதுல பெரிய நீ நாகரிகமா இருந்தியா? தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுவது நாகரிகம் இல்லை அப்படின்னா நீ நாகரிகமா நடந்துக்கிட்டியா? இப்ப நாம என்ன கேட்கிறோம், சரிடா விஜயை பத்தி மட்டுமே பேசுறீங்களே, சங்கீதா அப்படிங்கிற அந்த பொண்ணை பத்தி பேசுறீங்களா? அது பட்ட மன வலிமை, அது கொண்ட மன அழுத்தம், அதற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தீமைகள், யாரா தீய சக்தி, யாரா தூய சக்தி? நீ தாண்டா தீய சக்தி. கேட்பாடா சங்கீதாட்ட யாரு தீய சக்தி யாரு தூய சக்தின்னு? மனைவி அடிச்சு பத்தி விட்டுட்டு, பெத்த பிள்ளைகளை அடிச்சு பத்தி விட்டுட்டு, போன பெத்த தாய் தகப்பனை அடிச்சு பத்தி விட்டுவிட்டு நீ தூய சக்தி, மற்றவெல்லாம் வந்து தீய சக்தியா? சங்கீதா இந்த நேரத்தில் ஏன் போனாங்க? தேர்தல் வர்ற நேரத்தில் இப்ப போயிருக்காங்களே, சரி தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் போனா என்ன சொல்லுவ? ஒன்னு வெற்றி பெற்றுட்டாங்களேன்னு போறாங்க, தோத்துட்டாங்களேன்னு ஏறி அடிக்கிறாங்க. ஓ அப்ப நீங்க அதையெல்லாம் டிசைன் பண்ணுவீங்க. ஒருத்தி வீட்டில் இருக்க முடியாதான், இவர் சார் வந்து ஒரு நடிகையோட சுத்துவாராம், வாழ்க்கையில வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குமா, ஆனா இவங்க கிட்ட எல்லாம் நேரம் கேட்டு போய் சங்கீதா வந்து போய் நீதிமன்றத்தில் போய் வழக்கு கொடுக்கணுமா? எந்த காலகட்டம் நீங்களே சொல்லுங்கடா, எந்த காலகட்டத்தில் போய் கொடுக்கலாம்?